உற்பத்தியை அதிகரிக்க நிதிநிலை அறிக்கையில் அறிவிக்கப்பட்ட 20 கோடி ரூபாய் போதாது என்று கோவை மாவட்ட விவசாயி முத்துசாமி தெரிவித்துள்ளார். எல்லாத்துக்கும் மானிய விலையில கொடுக்கிற உரமோ பூச்சியோ இதெல்லாம் பண்ணும்பொழுது தென்னைக்கு மட்டும் எந்த விதமான மானியம் கிடைக்கிறது. குறிப்பாக பார்த்தீங்கன்னு சொன்னால் நுண்ணூட்ட சத்துங்கிறது தென்னைக்கு ரொம்ப அவசியமான ஒரு நுண்ணூட்ட சத்து. அந்த நுண்ணூட்ட சத்துக்கு கொஞ்சம் கூடி மானியம் இல்லைங்க, 100 ரூபாய்க்கு மேலே கிலோ விற்குது. இந்த காலகட்டத்தில் இப்படியே பார்க்கும்போது பார்த்தீங்கன்னு சொன்னால் பட்ஜெட்டில் அறிவிச்சிங்க, யாவது அந்த நீங்கள் அறிவிச்சது அந்த 20 கோடி ஒரு பகுதிக்கே பத்தாது. அப்படி இருக்கும் பொழுது அந்த தொகையை உயர்த்தி தென்னையை காப்பாற்றி கொடுத்தா விவசாயிகள் பல பேர் பயனடைவார் என்பதை நான் தெரிவிச்சுக்கணுங்க. கொப்பரை தேங்காய்க்கான ஊக்கத்தொகை பட்ஜெட்டில் இடம்பெறாதது வருத்தம் அளிப்பதாக கோவை மாவட்ட தென்னை விவசாயி மகாலிங்கம் தெரிவித்துள்ளார். இவங்ககிட்ட நாங்கள் தமிழ்நாடு அரசு கிட்ட நாங்கள் கோரிக்கை வச்சது ஊக்கத்தொகையாக ஒரு தமிழ்நாடு அரசு 20 ரூபா கொடுக்கணும்னு நாங்கள் நினச்சிருந்தோம். ஆனால் இது வரைக்கும் எங்களுக்கு ஊக்கத்தொகைன்னு 1 ரூபாயும் கூட கொடுக்கல. அப்போ நாங்கள் எப்படி கொப்பரை கொள்முதல் பண்ணுறோம்னு கவர்மெண்ட் சொல்லியும் தமிழ்நாடு அரசு ஊக்கத்தொகையை ஒரு 2 ரூபா கொடுத்துருந்தாங்க கூட எங்களுக்கெல்லாம் ஒரு திருப்தியாக இருக்கும். தமிழ்நாட்டுக்கு தனி பட்ஜெட் அக்ரி பட்ஜெட்னு சொல்லிட்டு போடுறோம்ங்கிறீங்க, ஆனால் எதுவுமே எங்களுக்கு கொடுக்காதனால எங்களுக்கு இது பெரிய ஏமாற்றமாக இருக்குது. தமிழ்நாட்டில் HPV வகை கொரோனா பரவி வருவதாக அமைச்சர் மா சுப்பிரமணியன் தெரிவித்துள்ளார். எனினும் மக்கள் அச்சம் கொள்ள தேவையில்லை எனவும் அவர் கூறியுள்ளார். காங்கிரஸ் எம்எல்ஏ EVKS இளங்கோவனுக்கு ஒமிக்ரான் ரகத்தின் XBB வகை கொரோனா தொற்று உறுதி செய்யப்பட்டிருப்பதாக மருத்துவத்துறை அமைச்சர் மா சுப்பிரமணியன் தெரிவித்துள்ளார். நாடு முழுவதும் குறைந்திருந்த கொரோனா பாதிப்பு தற்பொழுது மீண்டும் அதிகரிக்க தொடங்கியுள்ளது. தமிழ்நாட்டில் மெல்ல மெல்ல கொரோனா தொற்று அதிகரித்து வரும் நிலையில் சென்னை தலைமைச் செயலகத்தில் அமைச்சர் மா சுப்பிரமணியன் செய்தியாளர்களை சந்தித்தார். வெளிநாடுகளில் இருந்து வரும் பயணிகளை சோதித்ததில் பாதிப்பு எண்ணிக்கை அதிகரித்து வருவதாக கூறிய அவர் தமிழ்நாட்டில் ஏற்கனவே H3N2 வகை வைரஸ் பாதிப்பு இருந்ததாக தெரிவித்தார். காய்ச்சல் தடுப்பு சிறப்பு முகாம் மூலம் பாதிக்கப்பட்டவர்கள் கண்டறியப்பட்டு சிகிச்சை அளிக்கப்பட்டதால் H3N2 வைரஸ் காய்ச்சல் தமிழ்நாட்டில் முடிவுக்கு வந்திருப்பதாக அமைச்சர் கூறினார். மேலும் தற்பொழுது பரவி வரும் XBB வகைதான் EVKS இளங்கோவனுக்கும் பாதித்திருப்பதாக அவர் தெரிவித்துள்ளார். அந்த தீவிர சிகிச்சை பிரிவிலிருந்து ஒரு 2 நாள்லயே வார்டுக்கும் வந்துட்ட நிலையில நேற்றைய முன்தினம் அவருடைய மாதிரிகளை எடுத்து பார்த்தபோது இந்த கொரோனா பாதிப்பு இருந்திருக்கு. இந்த கொரோனா பாதிப்பும் இந்த ஒமிக்ரானோட இந்த ஒரு வகை தான். அந்த பாதிப்புக்குள்ளான உடனே அவரை திரும்பவும் அந்த கொரோனா வார்டுக்குள்ள அட்மிட் பண்ணி வச்சிருக்காங்க. நல்லா இருக்காரு. மேலும் தமிழ்நாட்டில் ஊரடங்கு போட வேண்டிய நிலை இல்லை என்றும் தேவையற்ற பதற்றத்தை ஏற்படுத்த வேண்டாம் என்றும் அவர் கேட்டுக்கொண்டார். அத்துடன் சுகாதார பணியாளர்களுக்கு இன்ஃபுளுயன்சா காய்ச்சலுக்கான தடுப்பூசி போடும் பணி விரைவில் தொடங்கப்படும் என்று அமைச்சர் மா சுப்பிரமணியன் தெரிவித்தார். சென்னை மாநகராட்சிக்குட்பட்ட பகுதிகளில் இருதய நோய் தொடர்பான பரிசோதனைகளை மேற்கொள்ள ஏதுவாக குளிர்சாதன வசதியுடன் கூடிய நடமாடும் இருதய பரிசோதனை மைய பேருந்து பொதுமக்களிடம் வரவேற்பை பெற்றுள்ளது. இருதய நோயால் பாதிக்கப்படுபவர்களின் எண்ணிக்கை நாளுக்கு நாள் அதிகரித்து வரும் நிலையில் இருதய நோய் தொடர்பான பரிசோதனைகளை மேற்கொள்ள வேண்டிய தேவை ஏற்பட்டுள்ளது. முறையான பரிசோதனை மற்றும் விழிப்புணர்வு இல்லாததால் உயிரிழப்புகளும் அதிகரித்து வருகிறது. இதனை போக்கும் விதமாக சென்னை மாநகராட்சிக்குட்பட்ட பகுதிகளில் இருதய நோய் தொடர்பான பரிசோதனைகளை மேற்கொள்ள ஏதுவாக நடமாடும் இருதய பரிசோதனை மையத்தை சென்னை மாநகராட்சி தொடங்கியுள்ளது. जनरल पब्लिक ECG எடுக்கலாம், எக்கோவும் எடுக்கலாம். ஆல்ரெடி ஜெனரல் பப்ளிக்கும் ஒரு 12 o'clock மேல அவங்க ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ண சொல்லியிருக்கோம். ஆல்ரெடி ப்ராப்ளம் உள்ளவங்களும் பார்த்துக்கலாம். இல்ல எனக்கு ஹார்ட் ப்ராப்ளம் இருக்கா இல்லையா, ஜெனரல் பப்ளிக்ல ஒரு மூச்சு வாங்கறது இருக்கு, இல்ல ரொம்ப டயர்ட்னஸ் இருக்கு, ரொம்ப வேலை பார்க்க முடியல, ரொம்ப அயற்சியா இருக்கு அப்படின்னா அவங்க அவங்கள ஸ்கிரீன் பண்ணிக்கலாம். ஹார்ட் ப்ராப்ளம் இருக்கிறதுக்கு வாய்ப்பு நிறைய இருக்கு, அதனால ஸ்கிரீன் பண்ணிக்கலாம். தனியார் நிறுவனங்களின் பங்களிப்புடன் தொடங்கப்பட்டுள்ள இத்திட்டத்தில் 1,25 லட்சம் ரூபாய் மதிப்பிலான பேருந்து பரிசோதனை மையமாக மாற்றப்பட்டுள்ளது. முழுமையான குளிர்சாதன வசதியுடன் இப்பேருந்தில் 2 டிஜிட்டல் ECG, 2 எக்கோ இயந்திரங்கள் மற்றும் தானியங்கி இரத்த மாதிரி கருவிகள் உள்ளன. இவற்றின் மூலம் பொதுமக்களுக்கு பரிசோதனை மேற்கொள்ளப்படுகிறது.
ஏரியாவாக இதை எடுத்துகிட்டு போய் we are trying to identify cardiac illnesses, congenital-ஆக இருக்கட்டும் இல்லை acquired-ஆக இருக்கட்டும், we are trying to identify and treat. மெயினாக வந்து இதில் எக்கோவும் இசிஜியும் வந்து ஃப்ரீ கன்சல்டேஷன். we are doing that as a service. இதில் ஒன்ஸ் வந்து நம்ம ஏதாவது ப்ராப்ளம் ஐடென்டிஃபை பண்ணால் அதை இன்டர்வென்ஷனுக்காண்டி, அதாவது அதை சரி பண்ணுறதுக்காண்டி we are referring to either government setup or private setup, whichever way patient wants. பரிசோதனையின் போது மேல் சிகிச்சை மற்றும் அறுவை சிகிச்சை தேவைப்படும் நபர்களுக்கு அருகில் உள்ள அரசு மருத்துவமனை பரிந்துரைக்கப்படுகிறது. 4000 ரூபாய் மதிப்பிலான இந்த பரிசோதனைகள் இலவசமாக வழங்கப்படுவது பயனுள்ளதாக இருப்பதாக மக்கள் கூறுகின்றனர். ஆக்சுவலா இந்த சரௌண்டிங்ல இருக்க எல்லாருக்குமே வந்து அந்த ஸ்பெசிஃபைடு சிஸ்டர்ஸ் வந்து கால் பண்ணி இந்த மாதிரி ஃப்ரீயா கேம்ப் பண்றாங்க, இசிஜி எக்கோ எடுக்கிறாங்க, நீங்க வந்து எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அட்வைஸ் பண்ணியிருந்தாங்க. அதனால காலையில வந்திருந்தோம், இசிஜி எக்கோ எல்லாமே எடுத்தாங்க. அங்க டாக்டர்ஸும் இருக்காங்க, பார்த்து எல்லாமே செக் பண்ணி ஃப்ரீ ஆஃப் காஸ்ட்ல எல்லாமே சொல்றாங்க, நல்லாவே பண்றாங்க எல்லாமே. சென்னை மாநகராட்சிக்குட்பட்ட குறிப்பிட்ட நகர்ப்புற சுகாதார மையங்களில் இந்த பேருந்து மூலம் செவ்வாய் மற்றும் வியாழக்கிழமைகளில் முகாம்கள் மூலமாகவும் பரிசோதனைகள் மேற்கொள்ளப்படுகின்றன. தனியார் பங்களிப்புடன் சென்னை மாநகராட்சி மேற்கொண்டிருக்கக்கூடிய இந்த திட்டம் அப்படிங்கிறது மக்களுடைய வசிப்பிடங்களுக்கே உயர்தர மருத்துவ சிகிச்சைகளை கொண்டு சேர்க்கக்கூடிய வகையில் அமைஞ்சிருக்கு. இதனால ஏராளமான மக்கள் பயனடைறாங்க அப்படின்னே சொல்லலாம். ஒளிப்பதிவாளர் மார்ட்டினுடன் தமிழரசி, நியூஸ் 18 தமிழ்நாடு. தூத்துக்குடி அருகே மாணவரை அடித்த ஆசிரியரை மாணவரின் உறவினர்கள் பள்ளிக்கூடத்துக்குள் புகுந்து கொடூரமாக தாக்கிய வீடியோ வெளியாகியுள்ளது. தூத்துக்குடி மாவட்டம் கீழநம்பிபுரத்தில் அரசு உதவி பெறும் இந்து தொடக்கப்பள்ளி ஒன்று அமைந்துள்ளது. இப்பள்ளியில் பயின்று வரும் 2ஆம் வகுப்பு மாணவர் ஒருவரை பாரத் என்ற ஆசிரியர் அடித்ததாக கூறப்படுகிறது. இந்நிலையில் இதுபற்றி தகவல் அறிந்த அம்மாணவரின் பெற்றோர் மற்றும் உறவினர்கள் பள்ளிக்குள் புகுந்து ஆசிரியர் பாரத்தை ஓட கடுமையாக தாக்கினர். காலணியால் தாக்கியது தொடர்பான வீடியோவும் வெளியாகியுள்ளது. இதை தடுக்க வந்த தலைமை ஆசிரியர் குருவம்மாளும் தாக்கப்பட்டார். இச்சம்பவம் அப்பகுதியில் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ள நிலையில் இது தொடர்பாக மாணவரின் பெற்றோர் மற்றும் உறவினர்களிடம் போலீசார் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். தொடர்ந்து 1 நிமிட செய்தி தொகுப்புகள் சிலவற்றை பார்க்கலாம். கிருஷ்ணகிரியில் காதல் திருமணம் செய்து கொண்ட இளைஞரை பட்டப்பகலில் பெண்ணின் உறவினர்கள் வெட்டி கொன்ற சம்பவத்தில் பெண்ணின் தந்தை சங்கர் நீதிமன்றத்தில் சரணடைந்துள்ளார். கிருஷ்ணகிரி அருகே கிட்டம்பட்டி கிராமத்தைச் சேர்ந்தவர் ஜெகன். டைல்ஸ் ஓட்டும் வேலை செய்து வந்த ஜெகன் முழுக்கான்கோட்டாய் கிராமத்தைச் சேர்ந்த இளம்பெண் ஒருவரை காதலித்துள்ளார். இந்நிலையில் பெற்றோர் எதிர்ப்பை மீறி இளம்பெண் வீட்டை விட்டு வெளியேறி ஜெகனை திருமணம் செய்து கொண்டார். 1 மாதம் கடந்த நிலையில் ஆத்திரமடங்காத பெண்ணின் தந்தை சங்கர் மற்றும் உறவினர்கள் ஜெகன் வேலைக்கு சென்று டேம் ரோடு வழியாக வீடு திரும்பிக் கொண்டிருந்த போது அவரை வழிமறித்து பிரச்சனை செய்துள்ளனர். அப்போது மறைத்து வைத்திருந்த ஆயுதங்களால் ஜெகனை சரமாரியாக வெட்டியதில் அவர் சம்பவ இடத்திலேயே பரிதாபமாக உயிரிழந்தார். இது தொடர்பாக தகவல் அறிந்து வந்த ஜெகனின் உறவினர்கள் கொலையாளிகளை கைது செய்யாமல் ஜெகனின் உடலை போலீஸ் எடுக்கக்கூடாது என போராட்டத்தில் ஈடுபட்டனர். இந்த சூழலில் பெண்ணின் தந்தை சங்கர் நீதிமன்றத்தில் சரணடைந்தார். தனது மகளுக்கு வசதியான இடத்தில் நிச்சயதார்த்தம் செய்திருந்த நிலையில் ஜெகன் தனது பெண்ணை அழைத்துச் சென்று திருமணம் செய்ததால் மனவிரக்தியில் கொலை செய்ததாக நீதிமன்றத்தில் வாக்குமூலம் அளித்துள்ளார். ஆஸ்கர் விருது வென்ற எலிபென்ட் விஸ்பரர்ஸ் ஆவண குறும்படத்தின் இயக்குநர் கார்த்திகி கோன்சால்வஸுக்கு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் 1 கோடி ரூபாய் ஊக்கத்தொகை வழங்கினார். நீலகிரி மாவட்டம் முதுமலை பகுதியில் தாயை பிரிந்த குட்டி யானைகளை பராமரித்த பொம்மன் பள்ளி தம்பதியை மையப்படுத்தி எடுக்கப்பட்ட எலிபென்ட் விஸ்பரர்ஸ் ஆவண குறும்படம் ஆஸ்கர் விருது வென்றது. தமிழ்நாட்டிற்கு பெருமை தேடி தந்த இந்த ஆவணப்படத்தின் நாயகர்களான பொம்மன் வெள்ளி தம்பதியை முதலமைச்சர் மு க ஸ்டாலின் நேரில் அழைத்து பாராட்டினார். இதைத் தொடர்ந்து ஆவணப்படத்தின் இயக்குநரான கார்த்திகி கோன்சால்வஸ் முதலமைச்சர் மு க ஸ்டாலினை சந்தித்து வாழ்த்து பெற்றார். சந்திப்பின் போது கார்த்திகி கோன்சால்வஸ் தாம் வென்ற ஆஸ்கர் விருதை முதலமைச்சரிடம் காண்பித்து மகிழ்ச்சியை பகிர்ந்து கொண்டார். அவருக்கு பாராட்டு சான்றிதழ் மற்றும் 1 கோடி ரூபாய்க்கான காசோலையை முதலமைச்சர் மு க ஸ்டாலின் வழங்கினார்.
பின்னர் செய்தியாளர்களை சந்தித்த கார்த்திகே கோன்சால்வஸ் தமிழ்நாட்டிற்கு ஆஸ்கர் விருதை கொண்டு வந்தது பெருமை அளிப்பதாக தெரிவித்தார். தமிழ்நாடுக்காக for the women, for indigenous communities, தமிழ்நாட்டில் it's truly an honor to be here and to bring back this Oscar back to Tamil Nadu to its home state. மேலும் தான் நீலகிரியை சேர்ந்தவர் என்பதிலும் பெருமை கொள்வதாக அவர் கூறினார். மின்சாரம் தொடர்ந்து உற்பத்தி செய்ய அடுத்த 5 வருடங்களுக்கு தேவையான நிலங்கள் கையகப்படுத்தப்படுவதாக NLC நிர்வாகம் விளக்கமளித்துள்ளது. NLC விரிவாக்கத்திற்காக நிலங்கள் கையகப்படுத்தவும் இழப்பீடு வழங்குவதிலும் பொதுமக்கள் எதிர்ப்பு தெரிவித்து போராட்டங்கள் நடத்தி வருகின்றனர். இந்நிலையில் சுரங்க திட்டமிடல் துறை வழிகாட்டுதலின்படி தேவையான நிலங்கள் கையகப்படுத்தப்படுவதாக NLC நிர்வாகம் தெரிவித்துள்ளது. நிலக்கரி வெட்டுவதற்கு தேவையான கையகப்படுத்திய நிலங்கள் கையிருப்பில் இல்லை என்றும் இதனால் பழுப்பு நிலக்கரி உற்பத்தி, மின் உற்பத்தி பாதிக்கப்பட்டுள்ளதாக தெரிவித்துள்ளது. மின்சாரம் தொடர்ந்து உற்பத்தி செய்ய அடுத்த 5 ஆண்டுகளுக்கு தேவையான 1054 ஹெக்டேர் நிலங்கள் கையகப்படுத்தப்படுகிறது என்றும் நில எடுப்பால் பாதிக்கப்படும் நபர்களுக்கு நிரந்தர வேலைவாய்ப்பு வழங்கப்படும் என உறுதியளித்துள்ளது. ஏக்கர் ஒன்றுக்கு 25 லட்சம் ரூபாய் இழப்பீடு வழங்கப்படுவதாகவும் நாட்டில் அதிகப்படியான இழப்பீடு கொடுக்கும் முதல் பொதுத்துறை நிறுவனம் NLC என்றும் விளக்கமளித்துள்ளது. நில உரிமையாளர்களுக்கும் கடலூர் மாவட்ட மக்களுக்கும் இனிவரும் காலங்களில் தொடர்ந்து ஆதரவு அளிப்போம் என்றும் NLC நிர்வாகம் தெரிவித்துள்ளது. ஈரோடு கிழக்கு தொகுதி தேர்தல் அலுவலராக பணியாற்றிய சிவக்குமார் வீட்டில் லஞ்ச ஒழிப்பு காவல்துறையினர் சோதனை மேற்கொண்டது அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. ஈரோடு மாநகராட்சி ஆணையாளரும் ஈரோடு கிழக்கு தொகுதி இடைத்தேர்தல் நடத்திய அலுவலருமான சிவக்குமார் வீட்டில் லஞ்ச ஒழிப்பு துறையினர் சோதனை மேற்கொண்டுள்ளனர். சென்னை பல்லாவரம் நகராட்சி ஆணையராக பணியாற்றிய சிவக்குமார் ஈரோடு மாநகராட்சி ஆணையராக கடந்த 2021ஆம் ஆண்டு நவம்பரில் இருந்து பணியாற்றி வருகிறார். அண்மையில் நடந்த ஈரோடு கிழக்கு தொகுதி இடைத்தேர்தலுக்கான தேர்தல் நடத்தும் அலுவலராகவும் சிவக்குமார் செயல்பட்டார். இந்நிலையில் ஈரோட்டில் பெரியார் நகர் பகுதியில் உள்ள அவரது வீட்டில் லஞ்ச ஒழிப்பு துறையினர் திடீர் சோதனையில் ஈடுபட்டுள்ளனர். சென்னை பல்லாவரம் நகராட்சி ஆணையராக இருந்தபோது முறையீடு செய்ததாக சிவக்குமார் மீது எழுந்த புகாரின் பேரில் சென்னையில் லஞ்ச ஒழிப்பு போலீசார் வழக்கு பதிவு செய்ததன் அடிப்படையில் சோதனை நடைபெறுகிறது. அளவுக்கு அதிகமாக சொத்து சேர்த்ததாக எழுப்பப்பட்ட புகாரில் வேலூர் மாவட்ட திட்ட இயக்குநர் வீட்டிலும் அவரது உறவினர்கள் வீடுகளிலும் லஞ்ச ஒழிப்பு போலீசார் சோதனை மேற்கொண்டுள்ளனர். வேலூர் மாவட்ட திட்ட இயக்குநராக பணியாற்றி வருபவர் ஆர்த்தி. இவரது கணவர் ஆனந்தமூர்த்தி சென்னையில் வருவாய் ஆய்வாளராக பணியாற்றி வருகிறார். அரசு அலுவலர்களான ஆர்த்தி மற்றும் ஆனந்தமூர்த்தி இருவரும் வருமானத்திற்கு அதிகமாக சொத்து சேர்த்ததாக புகார் எழுந்தது. இந்நிலையில் வேலூர் சத்துவாச்சாரியில் ஆர்த்தி தங்கியிருக்கும் வீட்டில் லஞ்ச ஒழிப்புத்துறை போலீசார் சோதனையில் ஈடுபட்டனர். வீட்டில் ஆர்த்தியிடம் ஆவணங்களுக்கு விளக்கம் கேட்டு விசாரணை நடைபெறுகிறது. ஆவணங்கள் மற்றும் கணக்கில் வராதவை குறித்த தகவல்கள் சோதனைக்கு பின் முழுமையாக தெரியவரும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. இந்த சோதனையின் ஒரு பகுதியாக திருச்சி காஜாமலை பகுதியில் உள்ள ஆர்த்தியின் தந்தையும் ஓய்வு பெற்ற வங்கி அதிகாரியுமான கலைமணி வீட்டில் திருச்சி மாவட்ட லஞ்ச ஒழிப்பு அதிகாரிகள் சோதனை நடத்தினர். இந்த சோதனையில் கணக்கில் வராத பல ஆவணங்கள் கைப்பற்றப்பட்டதாகவும் மேலும் 2 லட்சம் ரூபாய் மதிப்பிலான தங்க நகைகளுக்கு உரிய ஆவணம் கேட்டு விசாரணை நடைபெறுகிறது. சீன அதிபர் ஷி ஜின்பிங் அரசுமுறை பயணமாக ரஷ்யா சென்றுள்ள நிலையில் அந்நாட்டின் போர் தாக்குதலுக்கு உள்ளாகியுள்ள உக்ரைனுக்கு ஜப்பான் பிரதமர் சென்றுள்ளார். இந்தியாவுக்கு அரசுமுறை பயணமாக வந்த ஜப்பான் பிரதமர் ஃபியூமியோ கிஷிடா இங்கிருந்து நேரடியாக உக்ரைன் சென்றார். ரஷ்யா இடையே போர் நடைபெற்று வரும் நிலையில் உக்ரைனுக்கு தனது ஆதரவை வெளிப்படுத்துவதற்காக நாட்டு அதிபர் விளாடிமிர் ஜெலன்ஸ்கியை அவர் சந்திக்கிறார். அதனைத் தொடர்ந்து போலந்துக்கு பயணம் மேற்கொள்ள உள்ளார். இதனிடையே 3 நாள் பயணமாக ரஷ்யாவுக்கு சீன அதிபர் ஷி ஜின்பிங் சென்றுள்ள நிலையில் மாஸ்கோவில் இரு நாட்டு தலைவர்கள் மற்றும் அதிகாரிகளின் வட்டமேசை மாநாடு நடைபெற்றது. இதில் உரையாற்றிய அதிபர் புதின் சீனாவின் வேகமான பொருளாதார வளர்ச்சி குறித்து பாராட்டி பேசினார். மேலும் உக்ரைன் ரஷ்ய போர் நிறுத்தம் குறித்து 2வது நாளாக ஆலோசனை நடைபெற்றதாகவும் அந்நாட்டு தகவல்கள் தெரிவிக்கின்றன. அமெரிக்காவின் நியூஜெர்சி மாகாணத்தில் தேவாலயம் ஒன்றில் பயங்கர தீ விபத்து ஏற்பட்டது. பர்லிங்டன் கவுண்டியில் உள்ள தேவாலயத்தில் அந்நாட்டு நேரப்படி அதிகாலை 6 மணிக்கு தீ பற்றியது. மளமளவென பற்றிய தீ தேவாலயம் முழுவதும் பரவியது. தகவல் அறிந்து விரைந்த தீயணைப்பு வீரர்கள் தீயை கட்டுப்படுத்த முடியாமல் போராடினர். தேவாலயம் அருகே பள்ளி இருந்ததால் தீ மேலும் பரவாமல் இருக்க பல்வேறு முயற்சிகள் மேற்கொள்ளப்பட்டன. குறிப்பாக தீயை அணைக்க ஹெலிகாப்டர் மற்றும் ராட்சத இயந்திரங்கள் பயன்படுத்தப்பட்டன.
ஒரு வழியாக நீண்ட நெடிய போராட்டத்திற்கு பிறகு தீ கட்டுக்குள் கொண்டு வரப்பட்டது. இருப்பினும் தேவாலய கட்டடம் முற்றிலும் உருக்குலைந்தது. அதிகாலையில் தீ விபத்து ஏற்பட்டதால் நல்வாய்ப்பாக உயிர் சேதம் நேரவில்லை. தீ விபத்திற்கான காரணம் குறித்த நாட்டு காவல்துறையினர் தீவிர விசாரணை மேற்கொண்டுள்ளனர்.